ஜோடி ஜோசப் 4 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால பெருசா பேசப்பட்ட ஒரு பேர் இது. காரணம் அவங்க பண்ணியிருந்த சம்பவம் அப்படி. இப்போ ரீசெண்டா இதை பேஸ் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தப்போ அது இன்னுமே நமக்கு அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது நம்ம புதுசா கேள்விப்படல. 4 வருஷத்துக்கு முன்னாடி இது பெருசா போலீஸ் கேஸ் ஆன டைம்ல நம்ம மதன் கௌரி இதை பத்தி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பாரு. அதுல பயங்கர டீட்டெயிலிங்கா இல்லைனாலும் என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு தேவையான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி நமக்கு ஆல்ரெடி அறிமுகமான ஒரு கேஸ் தான் இது. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தப்போ இது ப்ராப்பர் டீட்டெயிலிங் கூட இதை பார்த்தப்போ அது பயங்கர அதிர்ச்சியா தான் இருந்தது. இவ்வளவு ஈவிடாவும் இங்க பீப்புள்ஸ் இருக்காங்களா அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்திருக்கோம் தான். டாக்குமெண்ட்ரினாலே உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கிறது மட்டும்தான். இந்த ஒரு பெருசா மியூசிக்கோ அந்த மாதிரிலாம் இல்லாம ரியலா நடந்தது அப்படியே நடந்தபடியே காட்டுறவங்க மட்டும்தான் டாக்குமெண்ட்ரின்னு சில புரிதல் படம் இருக்கு. அப்படி கிடையாது. இதுல ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸையுமே டாக்குமெண்ட்ரியா எடுப்பாங்க. டாக்கு ஃபிக்ஷன் அதுக்கு தனி பேர் இருக்கு, அதை விட்டுருங்க. பட் நிறைய வர்றது எல்லாமே உண்மை சம்பவத்தை பதிவா பண்றதுதான். அப்படி வந்திருக்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் இந்த கரியன் சைனேட் ஜோடி ஜோசப் கேஸ். இங்க மித்ததுல இல்லாம அப்படி என்ன இதுல ஸ்பெஷல்? இப்போ நாம சில டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்திருக்கோம். அதுலாம் இல்லாம இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்த விதம், நரேட் பண்ணியிருந்த விதம் தான். டெக்னிக்கல் சைட்ஸ்ல ஆரம்பிச்சு பீட் சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், அதுல முதற்கொண்டு அந்த த்ரில்ல அப்படி ஹோல்ட் பண்றாங்க. அதோட அவங்க அதை நரேட் பண்ணியிருந்த விதம், நரேஷன். இந்த ஜோடி ஜோசப் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்டோட தங்கச்சி, தென் தம்பி அண்ட் ஜோடி ஜோசப்போட மூத்த பையன், இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்ட இந்த போலீஸ் ஆபீசர்ஸ், ரிப்போர்ட்டர், இது இல்லாம பிபி பிள்ளை. ஆக்சுவலா ஒரு கொச்சி அமிர்தா காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எங்க காலேஜ்ல இவரோட புக்கை டாக்ஸி காலேஜுக்கு நாங்க ரெஃபர் பண்றது உண்டு. ஆல்ரெடி இவரை பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கும், இவர் யாரு அப்படிங்கிறது. அவர் இந்த ரியல் கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்காரு, இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்டிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ரியில அவர் உட்கார்ந்து இந்த சைனட் பாய்சனிங்க பத்தி, இந்த கேஸை பத்தி பேசுறாரு. சோ இப்படி இவங்க எல்லாம் வச்சு ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது நரேட் பண்ணப்படுது. இதுல பெரும்பாலும் நரேட் பண்றது அந்த ஜோடி ஜோசப்போட ஹஸ்பண்டோட தங்கச்சி, அவங்க தான். சில ரியல் போட்டோஸ் அண்ட் ஃபுட்டேஜஸோட, குறிப்பா அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்ட டைம்ல எடுத்த அந்த ஃபுட்டேஜஸோட இந்த மாதிரி இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்ட எல்லாரையும் வச்சு இது பயங்கர கிரிப்பிங்கா நரேட் பண்ணப்படுது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு கேஸா இருந்தா கூட அது இன்னும் டீடைல்டா நம்ம இப்போ கேள்விப்படுறப்போ நம்மள அது பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த அளவுக்கு பிரமாதமா இதை இவங்க பிலிம் பண்ணியிருக்காங்க. கோழிக்கூடல உள்ள கூடத்தாய்ங்கிற ஒரு கிராமத்துல 2002 ஆரம்பிக்கிற சம்பவம் இது. 2002 ஆரம்பிச்சு 2016, இந்த 14 வருஷ கேப்ல தான் சொந்த ஃபேமிலி அண்ட் தன்னோட ரிலேட்டிவ் ஃபேமிலி, இந்த 2 ஃபேமிலிக்குள்ள மொத்தமா 6 நபர்களை ஒரு பெண் கொலை பண்ணியிருக்காங்க. அப்படியா தனியா இல்ல, அவங்களுக்கு சில ஹெல்ப்ஸ் வெளியே சில ஆள் மூலியமா கிடைச்சிருக்கு. இந்த பேசிக் டீடைல் போகும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்ரி கண்டிப்பா நீங்க போய் செக் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்தது இல்லை, பார்க்கணுன்ற ஆசை. பட் எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்க இந்த டாக்கு ஃபிக்ஷன் போறதை விட பெட்டரா இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரி வந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ தட் நீங்க ஃபியூச்சர்ல இன்னும் சில டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்க அதுக்கு பழகிக்கிற இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்புறேன். சொன்னது போல இது மோரார்லஸ் ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி சப்ஜெக்ட் நீங்க பாக்குற ஃபீல் தான் இருக்கும். கண்டிப்பா இதை வச்சு ஃபியூச்சர்ல ஒரு படம் வரும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சம்பவத்தை வச்சு அப்படி ஒரு ஃபியூச்சர் படம் பண்ண போறாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸா இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ங்கிறத தாண்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, மதன் கௌரி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தாருன்னு, அது அந்த போலீஸ் கேஸ் பெருசா ஆனப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ப்ராப்பர் டீடைலிங்கோட இதுல கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆட்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவா தான் நான் அதை பாக்குறேன். ஒரு ரெஃபரன்ஸ் இந்த கேஸை பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ரெஃபரன்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு ப்ராப்பர் டீடைலிங் கூட எல்லாத்தையும் பக்காவா பண்ணியிருக்காங்க. சொல்லியிருந்தது போல டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்க்கு பழக்க பண்ணணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இதை செக் பண்ணலாம். அது இல்லாம இந்த சம்பவத்தை பத்தி இப்படி ஒரு நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ப்ராப்பரா தெரியல. இப்போ மறந்து ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பண்ணிருக்காரு, அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் பார்த்தேன், அதை டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு நான் அதை பார்த்தேன். இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஒன்னே யாரோ பார்த்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவரோட பழைய வீடியோவை ரெஃபர் பண்ணிருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அவர் மாத்தி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு கேஸ் நடந்திருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கனாலும் கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரி செக் பண்ணுங்க. ஒரு ஜஸ்டிஃபைட் டாக்குமெண்ட்ரியா அது இருந்தது அந்த சப்ஜெக்டுக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல சொன்னது போல இது அவைலபிளா இருக்கு. 2 டைம் ஒரு ரஃபா 1 hour 35 minutes கிட்ட தான். பார்த்துட்டு வந்து இந்த டாக்குமெண்ட்ரியை பத்தின உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ரிவ்யூ பண்ணுங்க. இன்னைக்கு இன்னும் சில படங்கள் நான் பார்த்தேன். பட் சொன்னது போல இந்த டாக்குமெண்ட்ரி பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா இது. அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து மித்த படங்களை பத்தி பார்க்கலாம். நாளைக்கு ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.